சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ளே போய் அங்கே உள்ள, அதாவது கடலுக்குள்ளே வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்தே அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல் எல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளோ உதவி அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே, அந்த ஓடிடி, அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்கே பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. எல்லா படங்களும் தேட்டரில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வழி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவித்தோம். ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஓனாக வந்து பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்போம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்போ ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில் வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால் வந்து நிறைய படங்கள் வெளியில் இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஓனாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்ப தான் இப்போ மக்கள் வந்து தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்க்கணுன்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மக்களே பார்க்க தயாராக இல்லாதப்ப அதனால ப்ரொடியூசர்ஸுடைய லைக் என்னன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வந்து இங்கே யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட்டான ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஃபர் சைடில் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்கள் ஆகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது வந்து தொழில், இல்லைன்னா அது சமூக சேவை தான். வரதில்லை நிறைய பேருக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்க. நான் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்க. அப்புறம் போனப்புறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிணங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. கொடுத்த காசுக்கு ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, இன்னும் இவ்வளோ காஸ்ட்டு. ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க. நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும்.
நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில். அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள் இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே. ஆனால் தொழில் போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மகிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும். இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இங்கே வர்றோம். அந்த பணம் சம்பாதிச்சு அதை தான் சேர்த்து வைக்காம அதில் ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தில் இருக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்வாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஓடிடி லான்ச் ஆகுது. இன்னைக்கு சினிமா தயாரிப்பாளர் சங்கம் வந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆல்ரெடியே தயாரிப்பாளர் பயங்கர நஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க வந்து கால அறவற்ற பட தயாரிப்பு நிறுத்தாட்டிட்டாங்க. எல்லாமே நாளையிலேருந்து எல்லாமே ஸ்டாப் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதணும். எந்த நோக்கி சினிமா போயிட்டுருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி டைமில் யுவர் பேக்கர்ஸ் மாதிரி ஓடிடி வந்து மக்களுக்கு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணணும் சார். நல்ல கண்டென்ட்டாக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.